ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டையே ஒரு சம்பவம் உழுக்கு. கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில ஒரு பெண் மருத்துவருக்கு நடந்த ஒரு சம்பவம். 5 மாசத்துக்கு முன்னாடி அந்த ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃப்ளோர்ல ஒரு பெண்ணோட இறந்த உடலை ஒண்ணு எடுக்கிறாங்க. அந்த பிரேத பரிசோதனையில தான் தெரிய வருது அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க அப்படி. அந்த பொண்ணு அதே மருத்துவமனையில 3ஆம் ஆண்டு பயிற்சி மருத்துவரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு. அதை செஞ்சது யாரு அப்படின்றத அப்பவே கண்டுபிடிச்சிருந்தாங்க. சஞ்சய் ராய் அப்படின்ற ஒரு. ரொம்ப நாளா அந்த கேஸ் விசாரணையில இருந்தப்போ 2 நாளைக்கு முன்னாடி அது தீர்ப்பாயிருக்கு. இந்தியால பல லட்சக்கணக்கான கேஸ் போயிட்டு இருக்கப்பையும் இந்த ஒரு கேஸுக்கு என்ன தீர்ப்பு வர போது நம்ம மக்கள் எல்லாருமே ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளவு ஏன் அந்த கொலையாளி இருக்கானே, அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொடூரமா கொலை பண்ணானே, அந்த சஞ்சய் ராயோட அம்மாவே அவன் என் மயனே கிடையாது, அவனை தூக்குல போட்டு கொன்றுங்க, அவனை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. இப்படி இருக்கிறப்ப 2 நாளைக்கு முன்னாடி சீல்டா மாவட்ட நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, சாகும் வரை ஆயுள் தண்டனை 50,000 ரூபாய் அபராதம். சாகும் வரை ஆயுள் தண்டனைனா சாகுற வரை அவர் ஜெயில இருப்பார். இந்த ஒரு தீர்ப்பு நம்ம நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்களை டிசப்பாயிண்ட் பண்ணிருக்கு. இதுக்கு ஏன் மரண தண்டனை கொடுக்கல? கேரளால ஒரு பொண்ணு விஷத்தை வச்சு கொன்னுச்சே காதலனா, அதுக்கு கூட மரண தண்டனை கொடுத்தாங்களே, இதுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு நிறைய பேர் கொந்தளிக்கிறாங்க. ரியாலிட்டியை பார்த்தோம்னா கேரளா கேஸ் இருக்குல்ல, அதுவுமே மேல்முறையீடு போனாங்கன்னா அந்த மரண தண்டனை குறைஞ்சு. உண்மை என்னன்னு பார்த்தோம்னா ஈஸியாலாம் நம்ம நாட்டில் யாருக்கும் தூக்கு தண்டனை ஒன்று கிடைச்சிருக்கு. மேலும் அந்த கவர்மெண்ட் கிட்ட கோர்ட் சொன்னது என்னன்னா 17 லட்சம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு இழப்பீடு கொடுங்க அப்படின்னு. ஆனா இறந்து போன பொண்ணோட அம்மா அப்பா அந்த பணம் எங்களுக்கு வேணாம், எங்க பொண்ணே போயிருச்சு, அந்த பணத்தை வச்சு நாங்க என்னடா பண்ண போறோம் அப்படின்ட்டு. இந்த ஒரு தீர்ப்பை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.